தமிழ் வானிலை செய்திகளை தினந்தோறும் கேட்டு பயன்பெறுகிற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தமிழகத்தில் அடுத்து வரப்போகிற நாட்களில் கனமழையினுடைய தீவிரம் குறித்து பல நாட்களாக நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். மழை வாய்ப்புகள் ஒரு புறம் சில மாவட்டங்களில் மிரட்டி கொண்டிருக்க, மற்றொரு பக்கம் வெயிலும் ஒரு சில மாவட்டங்களில் பகலில் மிரட்டி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நம்ம அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து மழை வரப்போகுது, ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு பெங்களூரு பட்டணத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கடந்த சில வானிலை அறிக்கைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு தான் முதல் முறையாக கேட்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. ஆகவே நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். இதே நிலைமை தமிழகத்திற்கு வருமா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் பலரும் கேட்டிருந்தீங்க. ஆகவே இந்த பெங்களூர் பட்டணங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 11 சென்டிமீட்டர் மழை பொழிவு, குறுகிய நேரத்தில். அதுதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது இல்லை, ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு கடுமையான கனமழை பொறுத்தவரை பெங்களூரு பட்டணத்தில் புரட்டி போட்டது. இந்த குறுகிய நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகள், தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் வடிய முடியாமல் பல இடங்கள் திணறியதை நம்ம பார்த்தோம். இதுபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களுக்கு வருமா அப்படின்னு சிலர் கமெண்ட்ல பதிவிட்டு இருந்தீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா நம்ம தமிழகத்தினுடைய வானிலை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு மிக விரிவாக நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கையை நீங்க முழுமையா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே மிகப்பெரிய ஒரு மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அது போன்ற ஒரு மழை தமிழகத்திற்கான கண்டிப்பாக இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் என்று கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு கணிப்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஏப்ரல் 30 இன்று முதல் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்க போகுது. மே 10 வரைக்கும் அந்த மழை பொழிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் மிக விரிவான ஒரு வானிலை அறிக்கையை நம்ம கேட்கலாம். தமிழகத்தில் இன்று முதல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மே 4 வரை மட்டுமல்ல, மே 10 வரைக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வானிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். விரைவில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பகல் நேர வெப்பநிலை ரொம்ப ரொம்ப தீவிரமாகிட்டே வருகிறது நம்ம பார்க்கிறோம். நாளையும் நாளை மறுநாளும் வட தமிழக உள் மாவட்டங்களில் நமக்கு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிச்சயமாக இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு பகல் நேர வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் வெப்பசலன, இடிமழை, மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் இருந்த தமிழகம் வேற, இப்ப இருக்க போகிற தமிழ்நாடு வேற. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம வானிலையில நம்ம பார்க்க போகிறோம். இடி, மின்னல், காற்று, கனமழை என பல்வேறு பகுதிகளில் மே மாதமா இல்லை அக்டோபர் மாதமானு கேட்குற மாதிரி இந்த முதல் 10 நாட்கள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுது. இது அக்டோபரா அல்லது மே மாதமா என்ற ஒரு குழப்பம் நிச்சயமாக நமக்குள்ள வரும். ஏன்னா மழை பொழிவுகள் அந்த அளவுக்கு நமக்கு இருக்கு. மே மாதங்கள்ல இந்த முதல் 2 வாரங்களுமே ஒரு மழை காலம் போல மாலை மற்றும் இரவு நேரங்கள் இருக்கும். அடுத்ததாக நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 10 நாளுமே தொடர் கனமழை இருக்க போகுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எப்படிப்பட்ட ஒரு மழை இருக்க போகுது? குறிப்பாக முதலாவதாக நீலகிரி மாவட்டத்தில் அவ்வப்போது சில சமயங்களில் விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். நீலகிரி மாவட்டத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் எதிர்பாருங்க. அவலாஞ்சி, குந்தா, கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட இடங்களிலும் சில சமயங்களில் சாரல் மழையும், சில சமயங்களில் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளும் உண்டு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தினந்தோறும் மழை பொழிவு. எங்க அப்படின்னா வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இந்த பகுதிகளில் தினந்தோறும் மழை பொழிவு கோயம்புத்தூர்ல. அப்புறம் ஏங்க நகர பகுதிகளுக்கு மட்டும் எங்களுக்கு மழையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பலரும் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. கோயம்புத்தூர் நகர பகுதிகளுக்கு பகுதியான மழை பொழிவா இருக்கும். தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு தொடங்கியதுக்கு அப்புறம் இந்த பகுதியான மழைங்கிற பேச்சுக்கே கோயம்புத்தூருக்கு இடம் கிடையாது. எல்லா பகுதிகளுக்கும் கண்டிப்பா கனமழை கிடைக்கும். இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குற வரைக்கும் தான் கோயம்புத்தூர்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக நமக்கு மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு அனைத்து இடங்களிலும் கனமழை உறுதியாக நமக்கு வெளுத்து வாங்கும். இனி கோயம்புத்தூருக்கு மழை காலம்தான். அடுத்ததாக தேனி மற்றும் தென்காசி தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நேற்றைக்கும் மழை வந்திருக்குங்க. சில பேர் தென்காசியில மழையே வரலன்னு கமெண்ட் பண்றீங்க. சில பேர் தென்காசியில செம்ம மழை ப்ரோ அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்றீங்க.
தென்காசியில பாருங்க எந்த இடத்துல எவ்வளவு மழைன்னு சொல்றோம். தென்காசி பகுதிகளில் கருப்பா நதி அணை பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, தென்காசியில 1 சென்டிமீட்டர் மற்றும் 2 சென்டிமீட்டர் மழை வரைக்குமே கூட கடந்த 24 மணி நேரத்துல பதிவாயிருக்கு. அதனால ஒரு சிலருடைய கமெண்ட் கனமழை கொட்டி தீர்த்தது என்றும், சிலர் நாமக்கல் கரூர்ல வெயில் கருகிக்கிட்டு இருக்கோம் ப்ரோ, நாங்க எங்களால இங்க இருக்கவே முடியல, ஊரே கருகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. சேலம், கரூர், நாமக்கல் ஒரு மகிழ்ச்சியான தகவல் நம்ம கொடுக்க போகிறோம். மழை நெருங்கி விட்டது நண்பர்களே. அதனால இதற்கு மேலையும் நம்ம பொறுமையாக இருக்க முடியாது. வருகிற நாட்கள் நிச்சயமாக நல்ல ஒரு மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப கொளுத்திச்சோ அந்த அளவுக்கு மழை பொழிவு பயங்கரமா இருக்க போகுது. எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கோங்க. வருகிற நாட்கள்ல உறுதியான மழை வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி மற்றும் தென்காசியில ஒரு தொடர் மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக உண்டு. கன்னியாகுமரி மாவட்டங்கள் நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலை நேரங்கள் அவ்வளவு மழை பொழிவு. தூத்துக்குடி மாவட்டங்களாகட்டும், திருநெல்வேலி மாவட்டம் ஆகட்டும், அதே மாதிரி தென்காசி பகுதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவு நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ந்து காணப்பட்டது. வருகிற நாட்களும் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு தான் தமிழ்நாடு பார்க்க போகுது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் தொடர் கனமழை உண்டு. குறிப்பாக பேச்சிப்பாறை, அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் கொளச்சல், எரணியல், புத்தன் அணை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள், சிற்றாறு பகுதிகளிலும் தொடர் கனமழையானது கன்னியாகுமரியில் அவ்வப்போது விட்டு விட்டு மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மேற்கு தொடர்ச்சியில் தினந்தோறும் மழை பொழிவுகள் எங்கேயாவது ஒரு பகுதிகளில் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும். நிறைய பகுதிகள் இன்னும் பெய்யாத மழை, இன்னும் சரிவர பெய்யாத இடங்களுக்கும் வருகிற நாட்கள்ல மழை உண்டு. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களை பத்தி நம்ம மிக தெளிவா பார்த்தே ஆகணுங்க. ஏன்னா இந்த பகுதிகள் தான் கமெண்ட் செக்ஷன்ல அதிகமான அதிகமான மாவட்டங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நேற்றைக்கு பார்த்தது வட தமிழக உள் மாவட்டங்கள் அதிகமான பேர் சொல்லியிருந்தீங்க. குறிப்பா அந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இதற்கு மேல உங்களுக்கு விடிவு காலம்தான். அதனால உங்களுக்கு மழை பொழிவாக தான் இருக்க போகுது. சாதாரணமா நினைச்சிடாதீங்க, மே மாதம் தானே அதெல்லாம் ஒன்றும் பெருசா மழை வராது அப்படின்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பெங்களூரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லிக்கிட்டே இருந்தோம் பெங்களூர்ல கடுமையான மழை வரப்போகுது, பயங்கரமான வெள்ளம் வரப்போகுது, பெங்களூர் பட்டணமே மிதக்கும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம மிக தெளிவா சொல்லியிருந்தோம். கமெண்ட்ல கூட யாரோ போட்டிருந்தீங்க, பெங்களூர்ல நன்றி ப்ரோ எங்களுடைய ஊருக்கு நீங்க வானிலை சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கூட போட்டிருந்தீங்க. பெங்களூர்ல மழை முடியல, நல்லா கவனிச்சுக்கோங்க. இனி வருகிற நாட்கள் பெங்களூர், கர்நாடகா மாநிலங்கள்ல பெங்களூர்ல கடுமையான மழை இருக்க போகுது, வெள்ளத்தில் தத்தளிக்க போகுது. அதே சமயங்கள்ல அந்த மேகக்கூட்டங்கள் வெறும் அங்கேயே முடிஞ்சிட போறது இல்லை, தமிழகத்தை நோக்கி நகரும். அந்த மேகக்கூட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்கள் வட தமிழக உள் மாவட்டங்களை நோக்கி அந்த மேகக்கூட்டங்கள் இனி வருகிற நாட்களில் கண்டிப்பாக நகரும். அந்த மேகக்கூட்டங்கள் அங்கேயே நமக்கு முடிஞ்சிடாம தொடர்ந்து முன்னேறி தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட தமிழக உள் மாவட்டங்களிலும் கோடை மழை, வெப்பசலன கோடை மழை பொறுத்தவரை உறுதியாக பதிவாக போகுது. தேன்கனிக்கோட்டை, பர்கூர், ஒசூர், மாரண்டஹள்ளி, பெண்ணாகரம், தருமபுரி மாவட்டம் பாபிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வேலூர் மாவட்டம் காட்பாடி, குடியாத்தம், ராணிப்பேட்டை, தளவாய், செம்மேடு, திருப்பத்தூர், அதே போல ஆம்பூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இனிமேதான் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த மே முதல் வாரங்களிலும் ஒரு மழை காலமாக மாறப்போகுது. அதனால மழை வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஆனா ஒன்றும் மழை வரமாட்டேங்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி கடுமையான கனமழை கொட்டி தீர்க்கும். பெங்களூர்ல யாருமே எதிர்பார்க்கல, ஆனா எங்களுக்கு இவ்வளவு மழை வந்துருச்சேன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்தோம், தமிழ் வானிலை செய்திகள் பெங்களூர்ல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று எதிர்பார்த்தது. அதற்கான வானிலை அறிக்கையை முன்னாடியே நீங்க கடந்த வீடியோ வானிலை அறிக்கையில நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்த 4-5 நாட்களாக சொல்லிக்கொண்டே இருந்தோம், எச்சரிக்கைகள் கொடுத்து கொண்டே இருந்தோம். அதே போல வசமா சிக்கி இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட தமிழக உள் மாவட்டங்களிலும் வருகிற நாட்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை நிச்சயமா கொட்டி தீர்க்கும். வெயில் ஒரு பக்கம் மிரட்டினாலும் கனமழையும் சேர்த்து மிரட்ட போகுது. அடுத்ததாக மிக முக்கியமா நம்ம பார்க்க போறது தென் மாவட்ட பகுதிகள். தென் மாவட்ட பகுதிகளில் நமக்கு குறிப்பா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் படிப்படியாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். நேற்றைய தினங்களில் தென் மாவட்டங்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை வந்திருக்கு அப்படின்னா திருநெல்வேலி தான் முதலிடம். தமிழ்நாட்டில்
எந்த மாவட்டமும் கிடையாது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தான் முதல் இடத்துல இருக்கு. 7 சென்டிமீட்டர் மழை வந்திருக்குங்க, சும்மா இல்லைங்க. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்துங்கிற பகுதிகளில் மழை ஊத்தி இருக்கு. 7 சென்டிமீட்டர் மழை பொழிவு திருநெல்வேலியில மட்டும் பார்த்துக்கோங்க. மழை வரல இவங்க சும்மா மழை சொல்றாங்க, ஆனா எந்த இடத்துலயும் மழை வரல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு ஸ்தம்பித்து கொண்டிருக்கு. பல இடங்கள்ல கனமழை தீவிரமாகிட்டு இருக்கு. தென் மாவட்டத்துல இப்ப அடுத்து வருகிற இந்த மே முதல் வாரத்துல இருந்து பெரும்பாலான இடங்கள்ல கனமழை வந்து கொட்டி தீர்க்குங்க. அப்படி கனமழை வரலன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை மட்டுமல்ல, 11ஆம் தேதிகள் வரைக்குமே கூட இந்த முதல் 2 வாரங்கள் நல்ல ஒரு மழை பொழிவுகள், மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பசலன இடி மழை தீவிரமடையும். இன்னும் எங்களுக்கு மழை வரலங்க, சேலத்துல மழை வரல, ஈரோட்ல மழை வரல, நாமக்கல்ல மழை வரல, கரூர்ல, அதுக்கப்புறம் திருப்பூர், ஈரோடு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகள் எல்லாம் மழை வரலதான். ஆனா பொறுமையா இருங்க, கண்டிப்பா கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக தமிழகத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தென் மாவட்டத்துல மே முதல் வாரங்கள்ல நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமடையும். வெறும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மட்டும் இல்ல, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரமும் தென் மாவட்டங்கள் தான். அதனால எங்களை மட்டும் சொல்லவே மாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நீங்களும் தென் மாவட்டங்கள் தான், உங்களுக்கும் மழை வாய்ப்புகள் படிப்படியாக இந்த மே முதல் வாரங்கள்ல நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வரப்போகிறது. எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன் இதை முன்கூட்டியே சொல்லல ப்ரோ அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நம்ம முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க வானிலை அறிக்கையை கொஞ்சம் முழுமையா கேளுங்க. ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டு போங்க. அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம். என்னங்க இந்த பகுதியெல்லாம் வெயில் வாட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு சொட்டு மழையை கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பலரும் வருத்தப்படுறீங்க. ஆனா வட தமிழகத்துல இதுவரை இல்லாத வெப்பநிலையும் இப்ப பதிவாக போகுது. அதுதான் உண்மை. 41 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோரத்திலும் வெப்ப அலை பொறுத்தவரை பகல் நேரங்கள்ல தீவிரமாகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதுதான் நம்ம சொல்றோம். ஆனா மழை வாய்ப்புகளும் இன்னொரு பக்கம் கண்டிப்பா இருக்குங்க. இந்த மே முதல் வாரத்துல கிருஷ்ணகிரி, தருமபுரி முதலாவதாக நல்ல அந்த உள் மாவட்ட பகுதிகள் மழை தீவிரமான பிறகு கடலோர பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் நிச்சயமாக கிடைக்கும். வெப்பசலன இடி மழை உறுதியாக இருக்கு. பகலில் கடுமையான வெயிலும் தொடர்ந்து மாலை மற்றும் இரவில் நல்ல ஒரு மழை பொழிவும் காற்றுடன் கூடிய கனமழையும் நிச்சயமாக வட தமிழக கடலோரத்தில் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வலுப்பெறும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும், அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் பரவலான கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக தீவிரமடையும். சென்னை டு நாகை நல்ல ஒரு மழை வாய்ப்புகள், புதுக்கோட்டையும் சேர்த்தே நம்ம சொல்றோம். மாலை மற்றும் இரவு நேரங்களில் இனிமே உங்களுக்கு கோடை மழை படிப்படியாக நமக்கு வந்து பகுதியாக தான் இருக்கும். ஒரே நாள்ல எல்லா இடத்துலையும் மழை எதிர்பார்த்துறாங்க. தயவு செய்து ஒரே நாள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த 38 மாவட்டங்களுக்கும் மழை வந்திராது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக தான் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரை கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு பட்டணத்தில் 11 சென்டிமீட்டர் மழை, அதாவது இன்னும் துல்லியமா சொல்லணும்னா 11.3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, 113 மில்லிமீட்டர் மழை பொழிவு கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்ல கொட்டி தீர்த்திருக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஒவ்வொரு நாளும் இந்த பெங்களூர் பத்தி நம்ம பேசாம கிடையாது. இனிமே வரப்போற நாளிலும் கனமழை இருக்கு. இதோட முடியல. இன்னமும் நமக்கு 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழை பாக்கி இருக்கு பெங்களூர் பகுதிகளில். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தயவு செய்து கவனமா இருந்துக்கோங்க. இன்னும் ஒரு 15 சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகள் வருகிற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு, அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஊத்துங்கிற பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. அதுக்கப்புறமா சின்ன கல்லாறுல, கோவையில் 5 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. சின்ன கல்லார் கோவையில் 5 சென்டிமீட்டர் மழை. கோவை தெற்குன்னு நம்ம நேற்று போட்டோம்ல, அதுதான் பாருங்க. இது சின்ன கல்லார் வந்து கோவை தெற்கு தான். இங்கே வந்து 5 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. சிவலோகம் கன்னியாகுமரியில் 4 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு. பெரியாறு பகுதிகள் தேனி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பரவாயில்லைங்க, இந்த அளவுக்கு நல்ல மழை வந்ததே பெரிய விஷயம். கோடை காலங்களில் வெறும் 1 சென்டிமீட்டரு அல்லது
2 சென்டிமீட்டரோட பெய்ய வேண்டிய இடத்துல நல்ல 3 சென்டிமீட்டர் மழை வாய்ப்புகள். கடந்த நாட்களை விட இப்போ இது எவ்வளவோ பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம். வருகிற நாட்களில் இன்னும் ஒரு 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர்லாம் மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு மிக கனமழை, ரெட் அலர்ட் அந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு நம்ம சொல்றோம். அதனால மழை எங்கே பற்றாக்குறையா போயிருமோ அப்படின்னு கவலைப்படாதீங்க. தமிழகத்துல அதுவும் குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கு போதுமான அளவு மழை வாய்ப்புகள், இயல்பை ஒட்டிய மழை பொழிவுகள் இந்த தென்மேற்கு பருவமழையில நம்ம எதிர்பார்க்கலாம். மழை பற்றாக்குறை அப்படின்னு எடுத்தா கடலோர மாவட்டங்கள்ல வேணா இந்த தென்மேற்கு பருவமழையில கொஞ்சம் மழை பற்றாக்குறைகள் ஏற்படலாம். மற்றபடி மேற்கு தொடர்ச்சி வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரளவு சராசரியாக பெய்ய வேண்டிய மழை அளவு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக பாருங்க, ஸ்ரீவைகுண்டத்தை தொடர்ந்து பெரியாறு தேனி பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. கருப்பா நதி அணை பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. பாருங்க, தென்காசியில கருப்பா நதி அப்படிங்கிற அந்த அணை பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு. பாபிரெட்டிப்பட்டிங்க ஒரு வழியா தருமபுரியிலும் மேகக்கூட்டங்கள் உள்ளே நுழைந்தது. பாபிரெட்டிப்பட்டியில கடந்த 24 மணி நேரத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. இது எல்லாம் ஆரம்பம் தான். இதுக்கு அடுத்துதான் நீங்க பார்க்க போறீங்க எந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு. வெள்ளத்தில் பெங்களூரு, விரைவில் தமிழகம் நம்ம சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா இது நடக்கும். விரைவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியிலும் கடுமையான மழை பொழிவுகள் தீவிரமடையும். சாதாரணமா நினைத்து விடாதீங்க, வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு. உறுதியான மழை பொழிவு இருக்கும். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியில் தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மே 18 வாக்கில் தென்மேற்கு பருவமழை விரைவில் தொடங்கக்கூடும். நண்பர்களே, நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு. மறக்காம ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் ஆப்ஷன்ல உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். மறக்காம கிளிக் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் மட்டும் பண்ணாம போயிடாதீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க.